attention here. இந்த வீடியோ வந்துட்டு ஃபவுண்டேஷன் சீரீஸில் எபிசோட் 3. இந்த வீடியோ வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்மளுடைய ஃபவுண்டேஷனையே வந்துட்டு ஒரு பெரிய அளவில் சேஞ்ச் பண்ணக்கூடியது இந்த ஒரு ஹேபிட் தான். அது என்னதுன்னா ஜேர்னல் ரைட்டிங். நிறைய பேர் இதை கேட்டதுக்கப்புறம் என்னடா நம்ம ஜேர்னல் எழுதுறது, டைரி எழுதுறது தான் வந்துட்டு லைஃபே சேஞ்ச் பண்ணுமா, ஒரு கோல்ஸே அச்சீவ் பண்ண வைக்குமானா எஸ், கண்டிப்பாக. நிறைய மில்லியனர்ஸ் அண்ட் பில்லியனர்ஸோட ஹேபிட்டாகவே இது இருக்குது. அண்ட் நான் வந்துட்டு இதை 1 இயராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கே வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜஸில் நமக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த டைரி எழுதுறது தான் இப்போது இந்த பின்னாடி இருக்கு இல்லையா, இந்த டைரியை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக என்னுடைய ஃபெயிலியர்ஸ் அண்டு லேர்னிங்ஸ், என்னுடைய பிஸ்னஸ் பிளான், ஆஸ்பிரேஷன், கோல்ஸ், இது எல்லாத்தையும் எழுதி வச்சுருப்பேன். நான் முன்னாடியே அது வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பேன். இது வந்துட்டு நாட் பர்சனல் டைரி, இது வந்துட்டு எனக்கு ஒரு பிளானிங் மை ஃப்யூச்சர் அப்படின்றத வந்துட்டு எழுதியிருப்பேன். நீங்களும் இன்னையிலிருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை யாரெல்லாம் இன்னும் இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கீங்க டைரி எழுதுறது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்துட்டு இந்த டைரி ரைட்டிங், ஜேர்னல் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த டைரி ரைட்டிங் வந்துட்டு நமக்கு 1 மந்த்லேயோ 2 மந்த்லேயோ வந்துட்டு தெரியாது இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது. அன்டில் 8 மந்த்ஸ் 1 இயர் டைம் பீரியடில் தான் அவங்களுக்கு வந்துட்டு புரிய ஆரம்பிக்கும். ஓகே, நம்ம அது வந்துட்டு ஒரு பார்ட்டாகவே இருக்கும். நம்ம எழுதுறதுனால நிறைய விஷயம் நடக்கும். ஏன்னா அந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ் எல்லாம் தாண்டி தான் நம்ம வந்துட்டு இந்த டைரியில் எழுதுவோம். அண்ட் அந்த கோல்ஸையும் அட்டைன் பண்ணுவோம் அட் த லாங் பீரியட் ஆஃப் டைம். இன்ஸ்டன்ட் ரிசல்ட் எதிர்பார்க்கக்கூடாது, டிலைட் கிராட்டிஃபிகேஷன் இருக்கணும் டைரி ரைட்டிங்கில். உங்களுக்கான கோல்ஸ் அண்ட் டெய்லி ரொட்டீன் அண்டு நீங்கள் என்ன மாதிரி இன்னும் 1 வீக்கில் பண்ண போகிறீங்க, உங்களுடைய 1 மந்த் ப்ராக்ரஸ் என்ன இருக்க போகுது, 1 இயரில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத எல்லாத்தையுமே எழுதுங்க. என்னோடது கம்ப்ளீட்லி ப்ரொஃபஷ்னலாக தான் இருக்கும். சப்கான்ஷியஸ் மைண்டில் நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம இது தான் பண்ண போகிறோம், நம்மளுடைய எண்ட் கோல் இது அப்படின்றது ரொம்ப நல்லா கிளியராக இருப்போம் சப்கான்ஷியஸாக. ஏன்னா கான்ஷியஸாக நம்ம நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருந்தாலுமே சப்கான்ஷியஸை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது டைரி ரைட்டிங். அது எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்றது தான் சொல்ல வரேன். இந்த எபிசோட சம்மரி அப்படின்னு பார்க்கணுன்னா ஒரு டைரியை வந்துட்டு போட்டுக்கோங்க. அந்த டைரியில் உங்களுடைய ஒரு டாப் 10 கோல்ஸ் வந்துட்டு எழுதுங்க. எனக்கு இவ்வளோ ஏர்ன் பண்ணணும், இவ்வளோ சேவ் பண்ணணும், நான் ஷேர் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கணும், நான் வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், என்கிட்ட வந்துட்டு இந்த கார் வேணும், இதெல்லாம் எழுதிக்கோங்க. ஓகே, அந்த எல்லாமே ஒரு ஸ்கிரிபிளாக இருக்கும். அந்த நம்மளுடைய மைண்டில் இருக்கக்கூடிய ஆஸ்பிரேஷன், கோல்ஸ், நம்மளுடைய ஆசை எல்லாத்தையுமே அதில் எழுதியிருப்போம். அந்த பேஜ்லேருந்து ஒரு நீட் பேஜில் அதுக்கான ஒரு ஆக்ஷன் ஸ்டெப் எல்லாத்தையுமே எழுதுங்க. ஓகே, நான் வந்துட்டு ஏர்ன் பண்ணணுன்னா, இந்த ஸ்டேஜில் ஏர்ன் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், ஓகே அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா நான் வந்துட்டு சர்வீஸ் பேஸ்டு ஸ்கில் கற்றுக்கணும். ஓகே, என்ன ஸ்கில் கற்றுக்கணும், அது எல்லாத்தையுமே ஆன்சர் பண்ணுங்கள். அந்த ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு எழுதுங்க. அந்த ஆக்ஷன் ஸ்டெப்ஸில் இருந்து உங்களுக்கு வந்துட்டு நிறையா யோசனை இருக்கும், நிறைய கொஷின்ஸ் இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு செக்லிஸ்ட் போடுங்க. நான் அந்த ஸ்கில்லை கற்றுக்கணுன்னா என்ன பண்ணணும், நான் வந்துட்டு ஏதாவது இன்ஃபர்மேஷனோ அதை பற்றி நாலேஜை நான் வந்துட்டு எடுத்துக்கணும். அதுக்கு யூடியூப் இருக்குது, யூடியூப்பில் இந்த கோர்ஸை தேடுங்க, இல்லை கூகுளில் ஒரு கோர்ஸை தேடுங்க, அந்த கோர்ஸை பற்றி லேர்ன் பண்ணுங்கள். ஓகே, அது உங்களுக்கு நல்லா வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு பெய்டு கோர்ஸ் போங்க. அந்த பெய்டு கோர்ஸ்லேருந்து படித்து கற்றுக்கோங்க. அந்த படித்து கற்றுக்கிட்டதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மணி ஜென்ரேட் ஆகும். அந்த மணி ஜென்ரேட் ஆனதுலேருந்து அந்த மணியை ரீஇன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. உங்களுடைய சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை ப்ராடக்ட் பேஸ்டு பிஸ்னஸாக ஐடியா பண்ணுங்கள். அந்த ஐடியாவிலேருந்து உங்களுடைய ஐடியாவிலேருந்து ஆக்ஷன் ஸ்டெப்பாக மாற்றுங்க. இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டைரியில் எழுத ஆரம்பிங்க. இதெல்லாம் பண்ணாலே மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, டிஸ்ட்ராக்ஷனே வராது. இப்படிலாம் பண்ணால் இப்படிலாம் பண்ணும்போது இந்த டிஸ்ட்ராக்ஷன் பெருசாக ஓவர் திங்கிங் இதெல்லாம் இருக்காது. ஸோ உங்களுடைய கோல்ஸை ரிட்டர்ன் பண்ணுங்கள். கோல்ஸ்லேருந்து அதை ஷார்டன் பண்ணுங்கள். அந்த ஷார்டன் பண்ணதுலேருந்து ஆக்ஷன் பிளான் எடுங்க. ஆக்ஷன் பிளான்லேருந்து செக்லிஸ்ட் பண்ணுங்கள். செக்லிஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிக்கும் போது அடுத்தது செல்ஃப் டவுட், அந்த மாதிரி செல்ஃப் டவுட், ஃபெயிலியர்ஸ், பண்ண முடியுமா, அதில் எல்லாமே யோசனையெல்லாம் இருக்கும். அப்கமிங் வீடியோஸில் இன்னும் கிளியராக ஃபவுண்டேஷன் பற்றி பேசலாம். ஸ்டே டியூன்ட்.